ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். சில பேருக்கு என்னதான் சட்னி வெரைட்டியாக செஞ்சு வச்சாலும் சைடில் லைட்டாக இட்லி பொடி தொட்டு சாப்பிட்டாதாங்க அந்த சாப்பிட்ட திருப்தியே இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்காக இன்றைக்கி அசத்தலான ஒரு வீடியோ தாங்க போட போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத நம்ம D3 சேனலில் பார்க்கலாம். இட்லி பொடி பண்ணுறதுக்காக உளுந்து ஒரு 100 கிராம் உளுந்து எடுத்துருக்கோங்க. கடலைப்பருப்பு 50 கிராம் எடுத்துக்கிறாங்க. எள்ளு கருப்பு எள்ளு 50 கிராம் எடுத்துக்கிறேங்க. பொடி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக காஞ்ச மிளகா ஒரு 30 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. அதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது பெருங்காயம், கட்டி பெருங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு சின்ன பீஸு. நெக்ஸ்ட்டு மிளகு ஒரு ஸ்பூன் மிளகும், ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக இதை வறுத்தரலாம். ஃபஸ்ட்டு நம்ம எள்ளை வறுத்தரலாம். ஏன்னா லைட் சூட்லேயே நம்ம எள்ளை வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லா பதமாக வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சுன்னா எள்ளு கருகிடும். ஸோ எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுக்கிறனால நல்லா அடி கனமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எள்ளு போடலாம். எள்ளு போட்டோன்னே நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா கடாய் நல்லா காஞ்சிருக்கும், டக்குன்னு வெடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். எள்ளு போட்டோன்னே எப்படி வெடிக்குதுன்னு பாருங்கள். டப்பு டப்புன்னு வெடிக்கும். வெடித்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் நல்லா வறுத்துட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்குங்க. அடுத்ததாக காஞ்ச மிளகா வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாயும் நல்லா கருகாமல் பார்த்து பதமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம காஞ்ச மிளகா நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வறுத்திங்கனாலே கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் கருகாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாங்க. சப்போஸ் நீங்கள் காய வச்ச கருவேப்பிலையாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைனால நல்லா அதை வறுத்து எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சுன்னா நம்ம லைட்டாக அந்த கரண்டியை வச்சு மூவ் பண்ணும் போதே தெரியும். அந்த சவுண்டு நமக்கு நல்லா கேட்குங்க. அதாவது நொறுங்குற சவுண்டு மாதிரி நல்லா கேட்கும். ஸோ இந்த சவுண்டு நம்ம எடுத்துட்டா கரெக்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகத்தை வறுத்துடலாங்க. ஸோ மிளகு கருகாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. மிளகு ஜீரகத்தையும் மிளகு வறுபடும் போது நல்லா ஸ்மெல் வருங்க. லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ் நம்ம கரெக்டாக இருக்கும். ஜீரகமும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாங்க. ஸோ இதில் நான் கட்டி பெருங்காயனாலும் நல்லா வறுத்து யூஸ் பண்ணுறேங்க. சப்போஸ் உங்களுக்கு பவுடராக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கட்டி பெருங்காயம் இந்த பவுடர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இட்லி பொடிக்கு கட்டி பெருங்காயம் தாங்க நல்லாயிருக்கும். இந்த பெருங்காயத்தோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா நமக்கு நல்லா பெருசாக பஜ்ஜாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வறுபட்டோனையும் என்ன ஆகுனா லைட்டாக ஹீட் ஆனோனையும் நல்லா என்ன ஆகுனா அப்படியே ஒரு மாதிரி ஸோ இலகுத்தன்மையோடு இருக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வறுபட்ட வரும், மறுபடியும் உப்பி வருங்க. ஸோ நான் அது வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் இதில் இருக்குங்க. அதாவது நல்லா நமக்கு உருகி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது நல்லா எப்படி உப்பி வருது பாருங்கள். ஸோ இதுதான் நல்லா வறுபடுறதுங்க. ஸோ முன்னாடி நான் காமிச்சதுக்கு இப்போக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்ததாக தான் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து போட்டுடலாங்க. உளுந்து வறுக்கும் போது நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகுதுட்டி நல்லா பார்த்து இது பண்ணிக்கோங்க. உளுந்து வறுக்கும் போது கருக விடாமல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுதுண்டியே இது பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொன்றையுமே நம்ம வறுக்கும் போது அந்தந்த ஸ்டேஜில் கரெக்டாக பார்த்து வறுத்து எடுத்தாதாங்க இட்லி பொடி நல்லா மணமாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் கருக விட்டுட்டிங்கன்னா அப்படின்னாலே இட்லி பொடி லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ உளுந்து நமக்கு நல்லா வறுபட்டுருச்சுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஆல்ரெடி கடாய் நமக்கு நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ உடனே நம்ம வேறு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸோ அதையும் நல்லா பக்குவமாக பார்த்து வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு இப்போ நல்லா நமக்கு வறுபட்டுச்சுங்க, நல்லா வாசனமாகவும் இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா நம்ம வறுத்து எடுத்தாச்சுங்க. அது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். மறக்காமல் இதோட நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அதாவது இட்லி பொடிக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுடலாம். நான் கல் உப்பு போட்டிருக்கேங்க. ஸோ இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. மூடியை திறக்கும் போதே நமக்கு வாசனை அப்படியே குப்புன்னு அடிக்குதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ